இந்துக்களுடைய முதல் கடவுள், மூத்த கடவுள் விநாயகர். அந்த கடவுளுடைய சிலையை பொதுவெளியில் வைத்து வழிபட எவ்வளவு தடைகள் தமிழ்நாட்டுல. கொஞ்சம் நெஞ்ச தடைகள் கிடையாது. 10 அடிக்கு மேல வைக்கக்கூடாது. இந்த தெரு வழியா போகக்கூடாது. அந்த தெரு வழியா போகக்கூடாது. இந்த மசூதி வழியா போகக்கூடாது. அந்த சர்ச் வழியா போகக்கூடாது. ரசாயன கலப்படமா இருக்கக்கூடாது. களிமண்ணால இருக்கணும். இனி இங்க தான் வைக்கணும். இங்க தான் போகணும். நான் சொல்ற இடத்துக்கு தான் வரணும். நான் சொல்ற இடத்துக்கு தான் போய் நீ கரைக்கணும். எவ்வளவு தொல்லைகள், எவ்வளவு கட்டுப்பாடுகள். நாங்க எங்க வாழ்றோம்? நாங்க என்ன பாகிஸ்தான்ல வாழ்றோமா? இல்ல ஆப்கானிஸ்தான்ல வாழ்றோமா? இல்ல எந்த இஸ்லாமிய தேசம் இப்ப எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, நாங்க ஏதோ ஒரு இஸ்லாமிய தேசத்துல வாழ்ற மாரி இருக்கு தமிழ்நாட்டுல வாழ்றது இந்துக்கள். அந்த அளவுக்கு கெடுபிடி எங்களுக்கு. ஒரு இந்து பண்டிகைகள, எங்களுடைய பண்டிகைக்கு எங்க முறைப்படி, எங்க சம்பிரதாயப்படி எங்கள கொண்டாடக்கூட முடியாத நிலைமையில இன்னைக்கு தமிழ்நாட்டுல நாங்க இருக்கிறோம். ஆனா 52 பேரை கொன்ற அல்லுவுமா தீவிரவாதி, அல்லுவுமா தீவிரவாதியோட தலைவன் பாஷாவுடைய உடல் ஊர்வலத்திற்கு மட்டும் எந்த தடையும் கிடையாது. எந்த கட்டுப்பாடும் கிடையாது. ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுத்து தமிழக அரசு. ஆனா விநாயகர் சிலை ஊர்வலத்திற்கு மட்டும் 1008 கட்டுப்பாடுகள். சிலைய விக்கிறதுக்கு 1008 கட்டுப்பாடுகள். எங்கேயா இருக்கிறோம் நாங்க? எங்களுக்கு ஒண்ணும் புரியல. நாங்கள் இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்கிறோம். எங்களுக்கு தமிழகத்துல இந்த நிலைமையா? பக்கத்துல இருக்க கர்நாடகால 10 அடிக்கு மேல 20 அடி வைக்கலாம். ஆந்திரால 20 அடிக்கு மேல வைக்கலாம். மும்பைல 20 அடிக்கு மேல வைக்கலாம். தமிழ்நாட்டுல மட்டும் 10 அடி கூட தான் வைக்கணும். எப்பலாம் இந்த திமுக ஆட்சிக்கு வருதோ, அப்பலாம் எங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருந்து கொண்டே தான் இருக்குது. முழுக்க முழுக்க இந்த திமுக இந்து விரோத கட்சி.